ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இல்ல ஒரு மனிதனா பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபோன் ஸ்க்ரால் பண்றதை நிறுத்திட்டு 10 வயசு குழந்தைய பத்தி யோசிங்க. அவளோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஸ்கூல் போகணும், ஹோம்ஒர்க்ஸ் பண்ணணும், கார்ட்டூன்ஸ் பார்க்கணும், சாக்லேட் வாங்கணும், பசங்களோட விளையாடணும். ஆனா இந்த சொசைட்டில சில மிருகங்கள் அந்த குழந்தையோட இன்னசென்ஸே கிழிச்சு போடுறாங்க. ஆனஸ்ட்லி சொல்லணும்னா நியூஸ் பார்க்கும்போது கோபத்தை விட அருவருப்பு அதிகமா வருது. ஏன்னா ஒரு பொண்ணை இன்னும் சில பேர் மனிதனாவே பார்க்க மாட்டாங்க, அவங்களோட உடம்ப மட்டும் தான் பாக்குறாங்க. அதுவும் ஒரு குழந்தைய கூட விட்டு வச்சுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொசைட்டில வாழ்றோம்? பெண் குழந்தை பிறந்த நாள்ல இருந்து சிரிக்காத, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி பண்ணாத, கேர்ஃபுல்லா இருக்கணும், நைட்ல வெளியே போகாத, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒரு பையன்கிட்ட இதெல்லாம் சொல்றாங்களா? அதுதான் நம்மளோட பிக்கெஸ்ட் ஃபெயிலியர். 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அவளோட உலகத்துல ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூல் போகணும், பென்சில் பாக்ஸ், கார்ட்டூன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்துல சில பேரோட டர்ட்டி மைண்ட் அந்த குழந்தையோட லைஃப் டைம் டிராமாவோட வாழ வைக்குது. இது அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ், பிஹேவியர் பிளேம் பண்ணிட்டு போறாங்க. ரியல் மேன்னா யாரு தெரியுமா? ஒரு பொண்ணை டச் பண்றவன் இல்ல, அவ சேஃபா ஃபீல் பண்ற மாதிரி நடக்கிறவன் தான். ஒரு பெண் பயம் இல்லாம வெளியே போகணும், ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டு ஸ்கூல் போகணும், அதுதான் வளர்ச்சி. மெட்ரோ சிட்டி, ஐபோன், டெக்னாலஜி இல்ல. இப்பவாச்சும் மைண்ட் செட் மாத்துங்கடா, இல்லனா ஹியூமனிட்டின்னு சொல்ற வேர்டுக்கே மீனிங் இருக்காது.